ஒரு கடை வந்து ஒரு தலைமுறை வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதை அடிச்சு உடைச்சுட்டா அவன் அடுத்து என்ன பண்ண போறான்? இது உருவாக்கி வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானோ. என்ன 5 வயசுல பஞ்சாயத்துனா ஈரோடு மாவட்டம் நசீனூர் டவுன் 1வது வார்டு திமுக கவுன்சிலர் பாத்தீங்கன்னா இவரோட கடையை அடிச்சு நொறுக்கி இருக்காரு. எதுக்காகனா இந்த பேசிக்கிட்டு இருக்காரு இவர் கடை வச்சிருக்க இடம் இந்த கவுன்சிலருடையது. இந்த கடை நல்லா ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த கவுன்சிலரே இவரோட கடையை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல இவர் கடை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு. இதை அவர்கிட்டையும் சொல்லியிருக்காரு. அவரும் இதை அக்செப்ட் பண்ணிட்டு நான் கொடுத்த காசை திருப்ப கொடுங்க, நான் கடையை காலி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நம்மளும் ரவுடிசத்துக்கே பேர் போன திமுக உடைய கவுன்சிலர் ஆச்சு என்ன சொல்லியிருக்காருன்னா காசெல்லாம் கொடுக்க முடியாது, கடையை காலி பண்ணிட்டு போயிட்டே இருந்து சொல்லியிருக்காரு. இப்போ கடை நடத்திட்டு இருக்கவரும் இதை மறுத்திருக்காரு. அதனால இந்த ரவுடி திமுக கவுன்சிலர் பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை வச்சு அவரோட கடையை அடிச்சு நொறுக்கி இருக்காரு. இது மட்டும் இல்ல, இதே மாதிரி டிஎம்கே ஊழியர்கள் பண்ண இன்சிடென்ட் ஏகப்பட்டது இருக்கு. அதுல ஒன்னு சொல்றேன், இது ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அன்பு பிரியாணி கடைக்கு டிஎம்கே வழக்கறிஞர் ஒருத்தர் பிரியாணி சாப்பிட கூட்டமா வந்திருக்காரு. அவங்க வந்த நேரம் அப்போ அந்த கடையில பிரியாணி இல்ல, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவனுங்க அங்க வேலை செய்யற ஆட்கள் எல்லாரையும் கொடூரமா தாக்கியிருக்கானுங்க. அதுல ஒருத்தன் பாக்ஸிங் ஆடுறான் பாருங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதால நான் இதை ஃபுல் வீடியோ இதில் அப்லோட் பண்ணல. இவனுங்களோட வீரத்தையும் அதிகாரத்தையும் அப்பாவியான சாமானிய மக்கள் மீது காட்டுறானுங்க இந்த திமுக தற்குறிங்க. அதே இவனோட வீரத்தை ஒரு பாக்ஸர் கிட்டயோ இவனோட அதிகாரத்தை இவனுக்கு மேல அதிகாரத்தில் உள்ள ஒருத்தவங்க கிட்டயே காட்ட சொல்லுங்க பாக்கும். ஏன்னா காட்ட மாட்டானுங்க, அடிச்சு மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சு உட்கார வச்சிருவாங்க. இதுல இன்னொரு ரகம் இருக்கானுங்க. எப்படின்னா டிஎம்கேல சாதாரண உறுப்பினராக தான் இருப்பான். ஆனா அந்த டிஎம்கே கூடிய அவனோட கார்லயோ வண்டிலேயோ சுருக்கிட்டாலோ தமிழ்நாட்டுக்கே தன்னை அப்பான்னு சொல்லிக்கிற தாத்தா ஸ்டாலின் அவர்களோட போட்டோவை எல்லாருக்கும் தெரியும்படி பாக்கெட்ல வச்சுக்கிட்டாலோ அவனுக்கு ஏதோ ஏன போலம் கிடைச்ச மாதிரி என் ஏரியாவில் நான் தண்டா கில்லி என்ன மிஞ்ச இங்க எவனும் இல்லடான்னு அவனோட அதிகாரத்தை எல்லாம் அடித்தள மக்கள் கிட்ட காமிப்பானுங்க இந்த தற்குறி திமுக. ஓகே, வாழ்க தமிழ்நாடு, ஒழிக டிஎம்கே. சாரி, வாழ்க டிஎம்கே. ஏதோ ஒன்று போய் தொலைங்க.